ஏசியன் மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி 21ஆம் நூற்றாண்டு நமது நூற்றாண்டு என தெரிவித்தார். மலேசியாவில் அந்நாட்டு தலைவர் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்று வரும் ஏசியன் மாநாட்டில் அமெரிக்க தலைவர் டிரம்ப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று பேசினார். உலக மக்கள் தொகையில் 1/4 பகுதியினர் இந்தியா மற்றும் ஏசியன் அமைப்பு நாடுகளில்தான் வசிப்பதாகவும், நாம் வணிக ரீதியான உறவை மட்டுமின்றி பண்பாட்டு உறவுகளையும் பகிர்வதாக தெரிவித்தார். இந்தியாவின் தெற்கு நோக்கிய கொள்கையில் ஏசியன் அமைப்பு முக்கிய தூணாக திகழ்வதாகவும், சர்வதேச சமநிலை மற்றும் வளர்ச்சிக்கு அடிப்படையாக நமது வலுவான கூட்டாண்மை உருவாக்கி வருவதாகவும் கூறிய பிரதமர் மோடி, இந்தியா எப்போதும் ஏசியன் கூட்டாளிகளுடன் துணை நின்று வருவதாகவும், மனிதநேய உதவி மற்றும் பேரிடர் மீட்பு பணி, கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல்சார் வளங்கள் அடிப்படையிலான பொருளாதாரம் ஆகியவற்றில் நமது ஒத்துழைப்பு மிகுதியாக வருவதாகவும் கூறினார். 2026ஆம் ஆண்டை ஆசியன் இந்திய கடலோர பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான ஆண்டு என அறிவித்துள்ளதாகவும், கல்வி, சுற்றுலா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம், பசுமை எரிசக்தி மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுவாக ஊக்குவித்து வருவதாகவும் கூறினார். 21ஆம் நூற்றாண்டு நமது நூற்றாண்டு, இந்தியா ஆசியன் அமைப்பின் நூற்றாண்டு என கூறியுள்ள பிரதமர் மோடி, ஏசியன் அமைப்பின் சமூக தொலைநோக்கு கொள்கை 2045 மற்றும் வளர்ந்த பாரதம் 2047 ஆகியவற்றின் நோக்கம் முழு மனித குலத்துக்கான பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.